இந்த வசனம், அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள்லாம் சரிந்து போயிற்று. இது யாரை குறித்து பேசுகிறது? யூதாஸ் காரியத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதுல 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அப்போ அவர் ஊழியம் செய்யும் பொழுது 12 சீசர்களோடு இருந்தார். அதுல மிகவும் நெருக்கமானவர், ஞானி, ஒரு முக்கியமானவன்னா இந்த யூதாசையும் சொல்லலாம். ஏன்னா நம்ப தகுந்தனா இருக்கிறதுனாலதான் கர்த்தராகிய இயேசு அவர்கிட்ட என்ன பண்ணாருன்னா பணப்பையை அவர்கிட்ட கொடுத்தார். அதாவது ட்ரெஸரர் என்ற போஸ்டிங்க அவர்கிட்ட கொடுத்தார். அவன் ஒரு துரோகம் செய்தான். என்னன்னா, அவருடைய நண்பர்கள் சிலர் அவரிடத்துல இயேசுவை காட்டி கொடுத்தீங்கன்னா உனக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க, 30 வெள்ளிக்காசு கிடைக்குது. ஏன்னா ஆண்டவர் முன்னே உணர்த்தினார் என்னன்னா, என்னை சிலுவையில் அடிப்பாங்க அப்படின்ட்டு. இந்த மாரி சிலுவையில் அடிச்சு முள்முடி சுட்டி இது மாரி நடக்கும்னு சொன்னப்போ கூட பேதுரு ஒரு முடி சொல்லுவான், இதுமாரி உனக்கு நடக்காதீங்க, அவிசுவாசமா பேசுறீங்கன்னா என்ன சொல்றாரு, ஆண்டவர் அப்பாலை இப்போ சாப்பிட்டானே மனிதனை விட்டு நீ அது மனுஷனோட சிந்தனை உனக்கு வேண்டான்றாரு. இப்ப அது எதுக்கு சொல்லணும், இப்ப என்ன பண்ற, இப்ப காட்டி கொடுக்குறான் பாருங்க. காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டாங்க. 30 வெள்ளிக்காசு கொடுத்தா அவன் என்ன நினைச்சான்னா, நம்ம ட்ரெஸரரா இருக்கிறோம், 3 காசு தசம் பாகம் எவ்வளவு, 3 காசு நம்மளுடைய கமிட்டிக்கு வந்தாலும் 27 காசு நமக்கு என்னோட குடும்பத்துக்கு வருது. அப்போ என்ன, நம்மளும் ஆசீர்வாதம் இருப்போம், நம்ம கமிட்டியும் ஆசீர்வாதம், அப்படி அவன் நினைச்சான். ஆனா இதனால ஒரு கொலை நடக்குமோன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ண, அவன் காட்டி கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, அன்று இரவு முழுவதும் சுத்தி காரி துப்பி உமிழ்ந்து தாடியை முடிச்சு இழுத்து முகத்துல துப்பி சிலுவையில் அடிச்சு கடைசியில் அவரை சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா நகரத்துல போயிட்டு அவர் 3 ஆணிகளால் கடவப்பட்டார். கடைசியில் அவர் என்ன பண்ணாரு, மரித்தே போனார். இப்ப 30 அவன் என்ன அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான், 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு கொலை நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. கண்டிப்பா 30 காசுக்காக ஒரு கொலை நடந்துருச்சு. உடனே என்ன பண்றான், திருப்பி போய் அவங்க சக ஊழியர்கிட்டே ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறான். இதனால ஒரு கொலையே நடந்துருச்சு, அப்ப இந்த பணம் எனக்கு தேவைன்னு அவன் கொடுக்குறப்ப அவங்க வேண்டாம், உனக்கும் எனக்கும் என்ன, அதனால இந்த பணத்தை நீ காட்டி கொடுத்த, நான் உனக்கு பணத்தை கொடுத்துட்டேன், ஆனா இந்த பணத்தை நீயே வச்சுக்கொண்டு கொடுத்துட்றாங்க. அவன் யூதாஸ் என்ன பண்றான், எடுத்துட்டு ஆலயத்துல கேட்கறான். ஆலயத்துல வாங்க முடியாது, ஆலயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இப்ப அந்த 30 காசு என்ன பண்றாங்கன்னா, எடுத்து அந்த ஆசாரிகள் என்ன பண்றாங்க, ஒரு நிலத்தை வாங்குறாங்க. அந்த நிலத்துக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது கொலைப்பட்ட நிலமா இல்ல, அந்த கொலைப்பட்ட நிலம் ரத்தம் சிந்தனால இது ரத்த நிலம் என்று சொல்கிறார்கள். அது அரபிக் மொழியில அகல்தமா என்று சொல்லப்படுகிறது. இப்படி நிலத்தை வாங்கினாங்க. ஓகேங்களா, ஒரு இடம் வாங்குற அளவு அது பெருசு. ஏன்னா இது யூதாஸ் காரியத்துக்கு காட்டி கொடுத்ததுனால ஆண்டவர் சிலுவையில் அடிக்கல. இந்த ஆரம்ப மொழி ஏசையா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஏன்னா சகரியாவிலே சொல்றாங்க. 1:11-13 படிங்களேன், ஒரு நிலத்தை வாங்கப்படும் 30 வெள்ளிக்காசுக்காக. சகரியா 11:31, சகரியான் புஸ்தகம் 11:31. கர்த்தர் என்னை நோக்கி அதை குவிய இடத்தில் எரிந்துவிடு என்றார். இது நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எரிந்து விட்டேன். குயவன் இடத்துல 30 வெள்ளிக்காசுக்காக ஒரு நிலத்தை வாங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இது எதுக்கு நாங்கள் நிலம் வாங்கினா, அந்நியர்களை அடக்கம் பண்ணுவதற்காக, திருச்சபைக்காக வாங்கல, அந்நியர்களை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த நிலத்தை வாங்கினார்கள். சரி, ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சக ஊழியர், அதாவது சீடர்கள் 12 சீசர்கள் கொடுத்து இவனோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவரே என்னுவாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன சொல்லுவானா, ரபியன்னு தான் கூப்பிடுவான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற ரபியன்னுவான். அதே போல பேதுரு கூட ஆண்டவர் இடத்துல தவறு செய்தப்ப ஆண்டவர் என்ன மன்னித்திருந்தான். ஆனா ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரை காட்டி கொடுத்த கூட ஆண்டவரத்துல அவன் மன்னிப்பு கேட்காதபடி அவன் மனஸ்தாபத்தான் பட்டான். கடைசியில் அவன் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்கு. சரி, அப்ப 30 வெள்ளிக்காசுன்றது பெரிய தொகையா இல்ல 30 வெள்ளிக்காசு சின்னதா பெருசா? இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப எனக்கு தெரியும், என்னை விட சின்னதா எங்க அப்பா ஐயா காலத்துல 1 நாள் 2 நாளா இருந்துச்சு. எங்களுக்கு நாங்க வந்த புதுசுல 4 நாள் என்ன தெரியுங்களா, 25 பைசா, 8 50 பைசா.
ஏன்னா நாங்க இருக்கிற காலத்துல 4 பெரிய காசு. அது இப்பெல்லாம் 500 50 ரூபா கூட பெரிய காசா இல்ல. ஏன்னா 25 காசு இருந்துச்சுன்னா அன்னைக்கெல்லாம் நான் தான் ஹீரோ மாதிரி எங்க ஸ்கூல்ல. ஏன்னா 25 காசுக்கு 25 மிட்டாய் தருவாங்க. நேத்து முந்தா நேரத்துல இருந்து கடவானவங்கிட்ட எல்லாம் கொடுத்துருவாங்க மிட்டாய். ஏன்னா அது கடை வாங்கியிருப்போம், கொடுத்துருவோம் அதை. அப்ப அன்னைக்கு நான் தான் ராஜா மாதிரி. அன்னைக்கு அதே மாதிரி 25 காசு. அது எப்படி தெரியுமா, பஸ்ல டிக்கெட் எடுக்காம திருடுவோம், குனிஞ்சு உட்காந்து கொள்ளையாக்குறதுக்கு. அப்படியெல்லாம் ஏமாத்தி என்னைக்கா ஒரு நாள் ஏமாத்தினா லக்கு எங்களுக்கு. இப்ப அப்படி அந்த காலத்துல அது வந்து பெருசா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல 500 ரூபா ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்க செலவு பண்றதா இருக்குது. அப்ப அது போல இந்த 30 வெள்ளி காசுன்றது அந்த காலத்துல பெருசு. ஏன்னா ஒரு நிலத்தையே வாங்கினான்னா எவ்வளவு பெரிய காசா இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா இல்ல சாபமா இருந்ததா? ஏன்னா சாபமா இருந்தது. அவனுக்கு மகிமையை கொண்டு வந்ததா அவமானத்தை கொண்டு வந்ததா? அவமானம் தான் கொண்டு வந்தது. அவன் வாழ்வதற்காக தான் செத்து சாவறதுக்காக கிடைச்சது அந்த ஆசீர்வாதம். என்ன சாகிறதுக்காக அந்த ஆசீர்வாதம் பாருங்க. அவனுடைய மனைவியை விதவையே ஆக்கிட்டு, அவங்க குழந்தைகளை திக்கற்றவர்களாக ஆக்கிட்டு. அப்ப இதுல என்ன சொல்ல வரனா, நாம் சம்பாதிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கூட சம்பாதிக்கிறோம். நம்முடைய சம்பாத்தியம் ஆசீர்வாதமா இருக்குதா சாபமா இருக்கிறதா? அதை குறித்து தான் நான் பேச போறேன் நானு. ஏன்னா சம்பாத்தியம் என்பது பணத்தை மட்டுமே குறிக்கிறதுல, நிறைய சம்பாத்தியம் இருக்குது. ஏன்னா சில பேர் நண்பர்களை சம்பாதிக்கிறோம். அந்த நண்பர்கள்னால நமக்கு வாழ்ந்தவர்களும் உண்டு, அதனால வீழ்ந்தவர்களும் உண்டு. ஏன்னா சில பேர் பாருங்க, நண்பர்கள் பணம் இருக்கிற முடியும் நம்ம கூட வாழ்வாங்க இருப்பாங்க, பணம் கிட்டதும் நம்ம விட்டு பிரிஞ்சிருவாங்க. அப்ப எப்படிப்பட்ட நண்பர்களை, ஏன்னா சம்பாத்தியில் நிறைய வகை இருக்குது, எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் சம்பாதிக்கணும்னு நாம் தீர்மானம் பண்ணணும். ரெண்டாவதாக பொருட்களை கூட வாங்குறோம், அதையும் சம்பாதிக்கிறோம். வீட்டுல எவர் சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம் வாங்குறோம், இப்ப ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாமே இதெல்லாம் சம்பாத்தியத்துல வாங்குறோம். இல்ல பொருள் வீட்டை வாங்குறோம், இல்ல ஒரு காடு நிலம் வாங்குறோம், எல்லாத்தையும் வாங்குறோம். எப்படி சம்பாதிக்கிறோம்? ஏன்னா பொருள் வாங்குறதா நமக்கு பலம் தான் தருது. பட் எப்படிப்பட்ட சம்பாதியம் அது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு, அவங்களுக்கு கேள்விப்பட்டீங்க இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா. அவர் வந்து ஒரு சர்ச் பாஸ்டர் இல்ல, பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பயுமே கடன் வாங்காதீங்க, இஎம்ஐ வாங்காதீங்க, கட்டாதீங்க, இந்த கிரெடிட் கார்டு பண்ணாதீங்க, கடன் வாங்க. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் தெரிஞ்சு யாருமே கடன் வாங்க மாட்டாங்க. அவசரம் தான் கடன் வாங்குவாங்க. என்னது, இந்த வீடு கட்டுறோம் இல்ல திருமணம் ஆனாதான் கல்யாணம் இதுக்கு கடன் வாங்குவாங்க. ஆனா இப்ப ஒரு சின்ன செல்போன் ஆனா கூட என்ன பண்ணோம், கடன் வாங்க. 20,000 ஒரு இஎம்ஐ போடு, 0% நம்மகிட்ட அமௌண்டே இல்லைனாலும் அது வாங்குறோம். அது நமக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்குன்னா, நாளைக்கு அதுமே சின்ன சின்ன பொருட்களை வாங்குறோம், கடைசி அது நமக்கு சாபமாய் முடிகிறதா இருக்கிறது. அதே போல செல்போன் வாங்க எப்படி இந்த காலத்துல யாருக்காவது செல்போன் வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா வேலைக்காக வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் செல்போன் வாங்க ஆசீர்வாதம்னா சாபம் தான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இப்ப சாத்தான் என்ன பண்ணா, எல்லாரோட கையிலயும் போனை கொடுத்து உலகத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டான். இப்ப ஆஸ்திரேலியால என்ன நடக்குன்னு இல்ல பார்த்தா ஆஸ்திரேலியா பத்தி கூட வருது. அது நல்லதுதான், நான் தப்பா சொல்ல. பட் அந்த சம்பாதியம் கரெக்டா தப்பான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய கொஞ்சம் தான் நல்லதா இருக்குது, நிறைய நமக்கு அழிவுக்கு கொண்டு போகிறதா இருக்குது செல்போன். அப்போ ஒருவேளை இதனால் தவறான காரியம்னா கண்டிப்பா, ஏன்னா பசங்களை நிறைய பேர்த்த அவங்களுடைய படிப்பையே வாழ்க்கையை கெடுக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த சம்பாத்தியம் கரெக்டான்னு பார்க்கணும் நம்ம செல்போனை. அதே போல புகழ், இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பணக்கார ஆகுறாங்க. இந்த எம்எல்ஏ எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் என்னன்னா தலைவரா இருப்பாங்க, மெம்பரா இருப்பாங்க, தலைவர் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க, கடைசியில் தோத்துரும். எனக்கு தெரிஞ்சு நல்ல நிலைக்கு போவான்னு பார்த்தா கடைசி டீ கடைக்கெல்லாம் போயிருக்காங்க அவங்க. சினிமா நடிகைலாம் அது மாதிரிதான், ஒரு படம் நடிப்பாங்க, 2 லட்சம் வாங்குவாங்க, ஒன்னு 5 லட்சத்துக்கு வீட்டை வாங்குவாங்க, 4 லட்சத்துக்கு காரை வாங்குவாங்க. கடைசியில் அவங்களோட நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப இப்படிப்பட்ட சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த சம்பாத்தியங்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குதா இல்ல அழிவை கொண்டு வருதான்னு பார்க்கணும். நிறைய சம்பாத்தியம் இப்படி. அப்ப சம்பாத்தியத்தை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப இன்று நான் உங்க கூட பேசுறது, நாம் எல்லாருமே சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குதா அல்லது சாபமா இருக்கிறதா என்று நாம் பார்க்க போறோம். அதை குறித்து உங்களுக்கு நான் ஒரு 5 காரியங்களை சொல்லலான்னு இருக்கேன். முதலாவது என்னோட தலைப்பு என்னன்னா, எதை சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, எதை சம்பாதிக்கணும்னா தேவ கிருபையை சம்பாதிக்க வேண்டும். முதலாவது தேவ கிருபையை சம்பாதிக்க வேண்டும். வாசிக்கலாம்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா கிருபை தான் நமக்கு முக்கியமான சம்பாத்தியமா இருக்கிறது. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன, அவருக்கு துன்மார்க்கமாய் வேலை செய்தார்கள். அது 2-5 முடி படிங்களா? சரி 5, 5, 6, 7 பாருங்க. அவர் அதற்கு இசனமா இருந்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை எப்படி வரும்னா பாருங்க, வேதம் சொல்றது அவருடைய பரிபூரணத்தால் கிருபை மேல் கிருபை பெற்றேன். தேவனிடத்துல நமக்கு கிருபை கிடைக்கும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றோம், ஆனா தேவ கிருபையோ வரமா இருக்கிறது. அப்ப கிருபையை முதலாவது சம்பாதிக்க வேண்டும். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்க நினைக்கிறாரு, ஆனா நோவாவுக்கு மட்டும் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நோவா என்ன பண்றான்? தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறான். தேவனிடத்தில் பிரியமா இருந்தனால தேவன் நோவாவிடத்தில் பிரியமா இருக்கிறார். அதனாலதான் அவனை மட்டும் அவன் அழிக்கவில்லை, மற்ற எல்லாத்தையுமே அழிக்க நினைக்கிறார். அப்ப முதலாவது நாம் சம்பாதிக்கணும்னா தேவனுடைய கிருபையை சம்பாதிக்க வேண்டும். அப்பதான் எதுவுமே நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். அப்ப தேவனுடைய கிருபையை நோவா சம்பாதித்தனால அவனுக்கு வைந்த 3 காரியங்களை குறித்து பேசுற பாருங்க. முதலாவதாக நோவாவை கொண்டு தேவன் முதலாவது பெரிய காரியங்களை செய்தார். பாருங்க, எல்லாத்தையும் அழிக்கிறாரு. அவனுக்கு மட்டும் பாருங்க 450 அடி பேழையை கட்ட சொல்றாரு. அதே 450 இங்க இருந்து சுமார் 5 வீடு அளவு அந்த பேழை இருக்கும். 75 அடி அகலமும் 15 அடி ஹைட்டும் கட்ட சார். 15 அடினா நம்ம இருக்கிறது 20 அடி தான். ஒவ்வொன்று 10 அடினா கீழே 10 அடி, இது 20 அடி தான். இதுமாரி 45 அடினா இன்னும் 2 மடங்கு 44 3 மடங்கு வர மாரி அவ்வளவு பெரிய பேழையை கட்ட. ஒவ்வொன்றுக்கும் அலையாருங்க, சிங்கம், புலி, கரடி எல்லாமே தங்கும்படியாக அவ்வளவு பெரிய பேழையை கட்டி அவனுக்கு மட்டும் பெரிய காரியத்தை செய்தார். இதுன்னா தேவனுடைய கிருபையை அவன் சம்பாதித்தன் முதலாக. அதுக்காக இரண்டாவதாக பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை வெளிப்படுத்தினார். 100 ஏன்னா நோவாவின் காலத்துல மழையே வரலைங்க. அப்ப அவனுக்கு மழை என்ன தெரியும்? இந்த தேவன் சொல்றாரு 100 வருஷம் கழிச்சு மழை வரும், அதுக்குள்ள பேழைய கட்டுன்றாரு. அப்ப நாம் தேவனோட தேவ கிருபைப்படும்போது தேவன் நமக்கு அந்த காரியங்களை நடக்கவிருப்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறா இருக்கார். இப்ப படிக்கிற பிள்ளைங்களாம் உங்களுக்கு என்னென்ன கேள்வி படிங்க, இல்ல நம்ம ஒரு வீடு கட்டுறோமா இதை கட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் முன்னாடியே நமக்கு சொல்லுகிறவரா இருக்கிறார். மூன்றாவதாக வருகிற தீமையிலிருந்து நம்மை காப்பார். பாருங்க, அவ்வளவு பேர் அழிகிறாங்க, ஆனா நோவா மட்டும் அங்க வாழ்றான். ஏன்னா நம்மளாம் ஆபிரகாமின் சந்தைன்னு சொல்றோம், ஆனா நோவா இல்லைன்னாக்க நம்ம எந்த சந்தையுமே இல்லாம போயிருக்கோம். ஆண்டவர் அப்பயே அழிச்சிருப்பாரு. அப்ப 3 காரியங்கள்ல ஆண்டவர் செய்கிறது பாக்குறோம். அப்ப தேவனிடத்துல முதலாவது கிருபையா இருக்கும் பொழுது, கிருபையை சம்பாதிக்கும் பொழுது என்னன்னா, முதலாவது பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது எதிர்காலத்தில் நடக்க வேண்டியவர்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா சில நம்ம என்ன செய்யணும், செய்யற காரியங்கள் என்னன்னு தேவனுக்கு வெளிப்படுத்துறதுல ஆண்டவர் சொல்றதே நம்ம செய்யறோம், ஆனா ஆண்டவருக்கு இது விருப்பமா அப்படின்னு கேட்கறதே இல்லை. ஆனா மைனஸா நம்ம மட்டும் ஆண்டவருக்கு கேட்கிறோம், இந்த இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல, ஆண்டவர் கீழ்படுறதில்ல. ஆனா எல்லாமே தன்னோட போக்கல செஞ்சுட்டு தேவ கிருபை என்கிட்ட இல்லைன்றோம். பாருங்க, தேவ கிருபை ஆண்டவர்ல கீழ்படுதல் பயம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுக்கப்பட்ட பட்டணம் எதுங்க? கானான் தேசத்துல எரிகோ பட்டணம் இல்லைங்களா? எரிகோ பட்டணத்துல அவங்க அழிக்க முடிஞ்சா, ஏன்னா மக்கள் கம்மி. எரிகோ பட்டணம் பெருசு, மதில்கள் சூழ்ந்தப்பட்டதா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சண்டை போடுறது அவங்க ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்கள்ட்ட இல்ல. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, 6 முறை 7 நாளைக்கு சுத்தி வாங்க, 7ஆம் நாள் ஆர்ப்பரியுங்கள், அன்னைக்கு மதில்களை
உடைத்து போடுவேன்றாரு. தேவன் செய்தாரா இல்லைங்களா? செய்தார். ஆனா தேவன் ஒரு காரியத்தை செய்யறாருன்னா அது யாருமே தடுக்க முடியாது. இப்ப அதை இடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இது கட்டுறவன் செத்து. தேவன் கட்டினா அது யாருனாலும் இடிக்க முடியாது. தேவன் இடிச்சால் அதை யாருமே கட்ட முடியாது. ஆண்டவர் யோசுவாவை கொண்டு சொன்னாரு, மக்கள் கீழ்படினால இந்த கட்டத்தை, இந்த மதிலை நான் இடிச்சேன். இடிச்சது யாரா கட்டம் என்ன பண்ணுவாங்க? அவங்க பெரிய பையனும் சின்ன பையனும். வாசிங்களேன், யோசுவாவின் புத்தகம் 6:26. பாருங்க, இப்படி ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு. கொஞ்ச காலம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நாள் ஆன வாட்டி ஒருத்தன் கட்டுறான். இயல் என்பவன் அந்த கட்டடத்தை திருப்பி மதிலை கட்டி சுத்தி கட்டுறான். அது யாரால் இடிக்கப்பட்டது? மதில் சுவர் யாரால் இடிக்கப்பட்டது? கர்த்தரால் இடிக்கப்பட்டது. ஆனா இயேசுவை கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவ இடத்துல கட்டும் பொழுது ஒரு மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் சாகுவான் என்று யோசுவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு யோசுவா இடத்துல. ஆனா அது நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புத்தகம் 16:34 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 16:34. இளையகுமாரனையும் பாருங்க. அப்ப ஆண்டவர் இடத்துல நம்ம கிருபையா இருந்தோம்னா ஆண்டவர் செய்கிற காரியம் கரெக்டா இருக்கும். அவர் நமக்கு என்ன செய்தாலும் யாராலையும் தடுக்கவே முடியாது. பாருங்க, அன்னைக்கு யோசுவா சொன்னேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த இடிச்சு போட்ட கட்டுறத கூட எல்லாம் வீட்டு போய் கட்டிட்டாங்க, அந்த கல்லுங்களை எடுத்துட்டு. ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் கட்டலான்னு நினைக்கிறான். அப்ப பாருங்க, அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு யாருக்கான்னு சொல்லணும். ஏன்னா யாருமே அங்க சொல்றதுக்கு இல்ல அந்த நடந்த சம்பவத்தை. அதனால ஆண்டவர் எந்த காரியத்தையும் மறக்க மாட்டாருங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல தெளிவுபட சொன்னாருன்னா அது அப்படி நடக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே கிருபையா இருக்கு. நம்ம செய்யற காரியம் ஆண்டவருக்கு கிருபையா இருக்கணும். கிருபையை அதனால நம்ம சம்பாதிக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக என்ன சம்பாதிக்கணும்? முதலாவது தேவ கிருபையை சம்பாதிக்கணும். இரண்டாவது நீதிமொழி புத்தகம் 16:16 வாசிங்களேன். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். இரண்டாவது ஞானம். பொன்னை சம்பாதிப்பதிலும் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் முதலாவது, இரண்டாவதாக ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா முதலாவது கிருபை, இரண்டாவது ஞானம், மூன்றாவது ஐஸ்வர்யம். எடுத்தது நிறைய பேர் ஐஸ்வர்யம் தான் முதல்ல நம்ம ஆண்டவர்கள் கேட்கிறோம். அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் கிருபை, இரண்டாவது ஞானம், மூன்றாவதுதான் ஐஸ்வர்யம். இப்ப கிருபை. ஞானம் இல்லைன்னா ஒருத்தங்கிட்ட ஞானம் எல்லாம் அவட கோடி ரூபாய் கொடுத்தா என்னது? வேஸ்ட் தான் இல்ல. ஏன்னா நீதிமொழி 9:10 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படலே ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது. நீதிமொழிகள் 3:19 கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். ஏன்னா ஞானம் இருந்தாதான் எதுவுமே செய்ய முடியும். இப்ப ஞானம் இல்லாம ஒருத்தர் ஒரு வீட்டை கட்டான இன்ஜினியர் கூட்டம் தானா, அந்த இன்ஜினியர் என்னதான் பிடிக்கும்? பைத்தியம் தான் பிடிக்கும். ஏன்னா அதை கட்டு இதை கட்டு அப்படி செய் இப்படி செய்யணும். அப்ப ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? இப்ப ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா நீதிமொழியில் 14:16 சொல்லி பாருங்க. ஞானவான் என்ன பண்ணுவான் பாருங்க. ஞானம் உள்ளவன், ஞானவான் தீமைக்கு பயப்படுகிறவனா இருப்பான், விலகுவான். அவனுக்கு அடுத்து ஞானம் இல்லாம தான் ஒண்ணு இருப்பான். ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாம்பேல பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் வந்தாங்க. பாம்பேல ஒரு ஹோட்டல்ல தீவிரவாதிகள் கொஞ்சம் பேர் அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்றப்ப என்ன பண்ணாங்க, அப்புறம் நிறைய பேர் கொண்டுட்டாங்க. அப்புறம் ராணுவம் என்ன பண்ணாங்க, அங்க அந்த இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாத்தையும் சாகடிச்சுட்டாங்க. அவங்க ஷூட் பண்ணி அதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சுட்டான், அஜ்மீர் கசாப். பாருங்க, அவனும் தீவிரவாதி கிடையாது. அந்த நாட்டுல, பாகிஸ்தான் நாட்டுல இருந்தவன். அவனையும் சும்மா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு ஒரு துப்பாக்கியை கொடுத்து சுடுறாங்க. அங்க சுட்டு பார்த்தான். ஆனா மனுஷன் சொல்ல, சும்மா சுட்டு பார்த்தா ஓகே சுட்டான்னு கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப அவனை பிடிச்சி கேட்கறப்ப என்ன சொல்றான்னா, எதுக்காக வந்தேன்னா, நான் தீவிரவாதி கிடையாது, நான் எங்க வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னாங்க, அதனால நான் ஷூட் பண்ண வந்தேன், நான் மாட்டிக்கிட்டேன்னு. கடைசியில் அவனையும் சாகடிச்சுட்டாங்க. பட் பாருங்க, ஞானம் இருந்தா அவன் எங்கேயே பொழைக்கலான் இருந்திருப்பான். ஞானம் இல்லாதனால என்ன பண்றான் பாருங்க, இங்க இவனுங்க மறிக்க போறான். அப்ப ஞானம் இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அவன் விளையாட்டா தான் வரான். ஆனா இது ஒரு விளையாட்டா சொல்லுங்க பார்க்கலாம்? விளையாட்டு கிடையாது. அப்ப ஞானத்தோடு நாம ஞானத்தை இரண்டாவது சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா சில குடும்பத்துல
ஃபேமிலியில வந்து மனைவிமார் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் பணம் வந்து சம்பாதிச்சு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. மிக்சி கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தா வாங்கி ஓகேன்னாங்க. ஃப்ரிட்ஜ் எப்படி வருது, அந்த அமௌண்ட்டை ஞானம் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளும் கேட்கணும், எப்படி இது வந்தது, இந்த பொருள் வந்து ஒரு வீட்டை கட்டுறாங்க எப்படி கட்டுறீங்க, பணம் இல்லைன்னு அப்படின்னு. ஏன்னா ஞானம் இல்லாமல் அது லோன் போட்டு இது ஒன்றும் பண்ணி வாங்கலாம், திருடி கூட கடைசியில மாட்டிக்கிட்டா, ஞானம் இல்லாமல் மாட்டிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆனா குழந்தை குட்டிங்க திக்கற்றவளா ஆயிடுவாங்க. அப்ப ஒரு எதை ஞானமா இருக்கணும். இரண்டாவது ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா ஞானம் இல்லாதனால்தான் ராஜீவ் காந்தி 1991 கொலை பண்றப்ப, இந்த பாம்பு வச்சு கொண்டப்ப, அந்த ஒற்றைக்கன், சிவராசன், சுபா அவங்கெல்லாம் தான் பாம்பு வச்சு செத்துட்டாங்க. பட் அவங்களுக்கு ரூம் கொடுத்து பேரறிவாளனும் இந்த நளினி நம்ம இன்ன வரைக்கும் எவ்வளவு 35 வருஷம் இன்னும் ஜெயிலே தான் இருக்காங்க. அப்ப ஞானத்தோட எதையுமே நம்ம ஞானத்தோட இருக்கணும். அப்ப ஞானத்தை இரண்டாவது சம்பாதிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்? எல்லாத்துக்குமே ஞானம் வேணும். சரி, அப்ப ஞானம் வளர்த்து கொள்வது எப்படி? நாம் இல்ல ஞானம் வேணும்ல, ஞானத்தை வளர்த்து கொள்வது எப்படி? அப்ப நல்லா படிக்கணும் இல்லைங்களா? சின்ன வயசுல படினாவே கஷ்டத்துல கஷ்டம் எதுனா படிக்கிறதா. நல்லா படிக்கதான் ஞானம் வரும். எவ்வளவு படினாலும் படிக்கணும். ஏன்னா படிப்புனாலும் மருந்து மாதிரி இருக்குது, படிக்கவே மாட்டேன்னாங்க. அப்ப ஞானம் நல்லா இருந்தாதான் நீங்க அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா எங்க சித்தா பையன் ஒருத்தர் இருக்காரு, எங்க குடும்பம் எல்லாமே கிராஜுவேட்டா தான் இருக்காங்க. அவர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் படிச்சாரு. கடைசி இன்னைக்கு அவர் மட்டும் தான் எங்க குடும்பத்துல, நிறைய பேர் இங்க சம்பாதிச்சாலுமே அமெரிக்காவே இருக்காரு. அது மாதிரி நல்ல படிக்கணும், ஞானத்தை வளர்த்துக்கிட்டா வெளியில் நல்லா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்காம கூட சொல்ல, ஞானம் தான், அறிவு நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்ப ரெண்டாவது சுட்டி நம்ம இடத்துல இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கணும். இப்ப 2 பேர் பேசுறாங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது பத்தி பேசுறாங்கன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள நம்ம நினைக்க கூடாதுங்க. அது என்ன பேசுறாங்க, அதுல நமக்கு என்ன அதுக்கு நம்ம என்ன அறிவு வரும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் வேதத்துல சொல்றாரு, காகத்தை கவனித்து பார் அப்படின்னு. யாராச்சும் காகம் 2 இருக்கிறப்ப கவனிச்சு பார்த்துருக்குமா? அது பாட்டுன்னு உக்காரு, அது பாட்டு போகுன்றோம் இல்லைங்களா? அப்ப காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்களேன். இது எதை கவனிக்கிறோமா? இல்லை. ஏன்னா என்ன காரியம் நடக்குதுன்னு நம்ம கவனிச்சாதான் நமக்கு ஞானம் வளரும். எதுவுமே பார்க்கணும்னா எதுவுமே நமக்கு ஞானமே வளரவே வளராது. மூன்றாவதாக ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். வாசிங்களா யாக்கோபு 3:13 படிங்க. யாக்கோபு 3:17. யாக்கோபு 3:17 பாருங்க. ஞானம் வந்து மத்த புக் அப்படியாது, வேதத்தை படிங்க. இங்க பாருங்க, பரத்திலிருந்து வருது ஞானம். அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா, முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கிறது, பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதா இருக்கிறது, இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் மாயற்றமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகள் புஸ்தகம் 1:2-5 படிச்சீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 2-5, பாருங்க, ஞானம் இருந்தாதான் விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகள் வரும். இப்ப வேதத்தை நிறைய படிக்கணும். ஞானம் வேணா மற்ற புக்ல படிக்கணும் ரைட்டு. ஞானத்துல வேதத்துல நிறைய ஞானத்தை குறித்து இருக்குது. ஞானம் வளரும்னா அப்ப ரெண்டாவது என்ன பண்ணுங்க, ஞானத்தை சம்பாதிக்கணும் சரிங்களா? அடுத்ததாக முதியோர்களுடைய ஆலோசனை கேட்கணும். ஞானம் சம்பாதிக்கணும் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கீழ்படியலாம் பரவாயில்ல, அவங்க என்ன சொல்றான்னு கேட்கணும். அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய முதிர்ச்சினால சின்ன வயதுல இருந்து அவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த நல்லது இது கெட்டதுன்னு. நம்ம நிறைய பேர் முதியோர் போது நிறுத்து, போது பேசாத பண்றோம். ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டால்தான் நம்ம ஞானம் வந்து வளர்கிறதா இருக்கிறது. இப்படிதான் ஞானத்தை நாம் சம்பாதிக்க முடியும். அப்ப முதலாவது நாம் எதை சம்பாதிக்கணும்? தேவ கிருபையை சம்பாதிக்கணும். ரெண்டாவது ஞானத்தை சம்பாதிக்கணும். மூன்றாவதாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். ஐஸ்வர்யம் என்னங்க? ஐஸ்வர்யம்னா என்னது? பணமா? ஐஸ்வர்யம்னா பணமா? செல்வம்
தேவைக்கு அதிகமாய் சம்பாதிப்பது தான் ஐஸ்வர்யம், இல்லைங்களா? தேவைக்கு அதிகமாய் சம்பாதிப்பது ஐஸ்வர்யமா இருக்குது. நீதிமொழிகள் 10:22 சொல்லுங்களேன், இப்ப வாசிங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, எது ஐஸ்வர்யத்தை தருதுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப கர்த்தரிடத்துல நம்ம ஆசீர்வாதம் தான் கண்டிப்பா நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஐஸ்வர்யம் என்ன சொன்னாங்க? தேவைக்கு அதிகமானது கிடைக்கிறது எங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறதா இருக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 அப்பம் 2 மீனை கொடுத்து ஆண்டவர் கொடுத்தாலும் 5000 பேருக்கு போச்சுட்டார். அப்ப தேவைக்கு குறைவா கொடுத்தாரா, தேவையானதை கொடுத்தாரா, தேவைக்கு அதிகமாய் கொடுத்தாரா? அப்ப ஐஸ்வர்யம் தானுங்க அது. அப்ப ரெண்டாவது, சாரிபாத் விதையின் வீட்டுல மாவும் எண்ணெய் தீர்ந்தது. அப்ப எலியாவை கொண்டு போஷித்தார் இல்லைங்களா? அப்ப தேவைக்கு குறைவா கொடுத்தாரா, தேவைக்கு அதிகமா கொடுத்தாரா? அதே போல தீர்க்கதரிசியின் மனைவி ஒருத்தி இருந்தா. அவங்க கணவன் இருந்துட்டு 2 பிள்ளைங்களும் அவங்க அடிமையா பண்றப்ப அவ எலிசா கிட்ட கேட்கறப்ப என்ன வேணும்னா என்ன வேணும்ன்றா. அப்ப பக்கத்து வீட்டு காரியத்தை இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா எண்ணெயும் எலிசா நிரப்பினார். அது தேவைக்கு குறைவா இருந்ததா, தேவைக்கு அதிகமா இருந்ததா? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறதா இல்லையா? ஐஸ்வர்யத்தை தருகிறதா இருக்கிறது. அப்ப சாலமோன் வந்து ஆண்டவர் கேட்டான். என்னத்தை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரா இருக்கு. அப்ப நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறவரா இருக்கிறாரா இல்லைங்களா? ஆமா, தருகிறவரா இருக்கிறார். அப்ப ஐஸ்வர்யம் ஆண்டவர்கள் தான் கண்டிப்பா கிடைக்கிறதா இருக்கிறது. இப்ப ஐஸ்வர்யம் எதற்காக? நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது. அது ஐஸ்வர்யம் எதற்காக? அதை குறித்து நான் 3 காரியம் சொல்றேன். முதலாவது, இப்ப நம்ம சின்ன வீட்டுல இருக்கணும்னு வச்சுக்கோ, 10க்கு 10 அதுலயே வாழ்ந்தா போதுங்களா? இல்ல, நாளைக்கு இப்ப 2 பேர் கணவன் மனைவி இருக்கும். அப்ப ஒரு குழந்தை பிறகுது. அப்ப வீடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணுமா இல்லையா? 20க்கு 20 அப்படின்னு தானே வாழ முடியும். அப்ப 30க்கு 30 அப்ப 900 சதுரடி அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஐஸ்வர்யம் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. இப்ப எப்படி ஐஸ்வர்யம் வரும்? இப்ப நான் 10,000 சம்பாதிக்கிறேன், 10,000 இந்த மாசம் செலவுனா ஐஸ்வர்யம் வருமா நமக்கு? எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் ஆக முடியும்? 10,000 இருந்துச்சுன்னா நம்ம 10,000 இந்த மாசம் செலவுனா எனக்கு 20,000 நான் சம்பாதிச்சாதான் என் வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்ப 20,000 தேவைன்னா 30,000 வந்தாதான். அப்ப அதிகமா பண்ணும். அதுதான் வந்து ஐஸ்வர்யம் என்பது. அப்ப முதலாவது நம்ம குடும்பத்துக்கு அது ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறதா இருக்கு. இரண்டாவதாக, இந்த ஐஸ்வர்யம் எதுக்கு தேவைன்னா மற்றவர்களுக்கு கொடுக்க. எதுங்க? ஐஸ்வர்யம் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க, நமக்கு விட அதிகமா இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்ப ஐஸ்வர்யம் இரண்டாவது மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக தேவைப்படுகிறது. மூன்றாவதாக எதுக்குன்னா தேவராஜ்யத்தை கட்டப்பட. மூன்றாவது தேவராஜ்யத்தை கட்ட. முதலாவது ஐஸ்வர்யம் நமக்காக, மற்றது மற்றவர்களுக்காக. இரண்டாவது, மூன்றாவதாக தேவராஜ்யத்தை கட்ட. இப்ப ஆண்டவர்கள் நம்ம என்ன கேட்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணும், கடினமாய் உழைக்கணும். அப்பதான் ஐஸ்வர்யம் வரும். ஏன்னா தேவனுடைய ஐஸ்வர்யம் வந்து நாளுக்கு நாள் நம்மளை விருத்தி அடையும். ஆனா சாத்தானுடைய ஐஸ்வர்யம் எப்படின்னா, நம்ம திருட்டு வழியில் சம்பாதிக்கல, டக்குன்னு அதிகமாகவும் டபான் கீழே வந்துருவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 40 நாள் என்ன சொன்னாரு? மேல ஒரு மலை மேல போய் இந்த பூமியில் இந்த ராஜ்யத்தை எல்லாமே உனக்கு கொடுக்குறேன்னு சாத்தான் சொன்னான். இதே இயேசு கிறிஸ்து போயிருந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் கொடுங்கன்னு அங்கிருந்து தள்ளி போ, அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். இயேசுவே நம்ம வாழ்க்கையில வந்திருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப தேவனுடைய ஐஸ்வர்யம் மட்டும் நமக்கு போதுங்க. திருட்டு வழியில இந்த சாத்தானோட ஐஸ்வர்யம் நமக்கு தேவையில்லாதா இருக்கிறது. நான்காவதாக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய கிருபையை சம்பாதிக்கணும். இரண்டாவது ஞானத்தை சம்பாதிக்கணும். மூன்றாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். நான்காவது ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 11:30ங்களா? பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த என்னங்க? நிறைய பேர் நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, மூணாவது ஐஸ்வர்யத்தையே பண்ணக்கூடாது, 24 ஹவர்ஸும் ஐஸ்வர்யம் சம்பாதிலே இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமானதுன்னா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக நமக்கு ஆண்டவர் சொல்றது ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். ஆத்துமாக்களை சம்பாதிப்பது எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னா எப்படி? யார் மூலியமா? இயேசு கிறிஸ்து என்ன ரட்சிக்கப்பட்டார்னா நான் என்ன பண்ணணும்? மற்றவர்கள் அவங்களுக்கு ரட்சிக்கப்படணும். அவங்க மூலியமா அவங்க. இது எப்படின்னா ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன், செயின் மாதிரி.
இப்ப நான் ஆண்டவர் என்ன வந்து ஒருத்தர் மூலியமா ரசிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அவர் ரசிக்கப்படல, அப்ப என்ன நடக்கும்? செயின் கட் ஆயிடும் இல்லைங்களா? அப்ப ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் அப்படியே போறதுதான் ரட்சிக்கப்படுறது. இதுதான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவது. இப்ப நான் ரட்சிக்க போய் ஏத்துட்டு அவருக்கு அது மேல கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து அவர் என்ன சொல்லுவார்? நாளைக்கு எப்படி நம்ம நாளைக்கு ஆண்டவர் நம்ம கேள்வி கேட்க மாட்டாரு, கேட்பாங்களா? பரலோகத்துல நீ ரட்சிக்கப்பட்ட, அவங்க எங்க, அவங்கள எங்கன்னா எங்க போறது நம்ம? அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டா ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும். இப்ப ஆண்டவர் என் கையை கட்டி போட்டாருங்க, இப்ப என்ன ஒருத்தர் அவுத்து விட்டாரு, நான் அவர் என்ன பண்ணணும்? அவுக்கணும். அவர் மற்றவங்கள அவுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தர் அவர் அவுக்கிறது ரட்சிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொருத்தரா இப்ப 3 பேர்த்த ரட்சிக்கப்படும், நான் ஃப்ரீயா தான், நான் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், நான் ஒருத்தர் அவுத்து விடணும். அப்ப அப்படிதான் வந்து ரட்சிப்பானது. அப்படிதான் ஆத்மாக்களை பெருக பண்றது. என்ன மட்டும் கழட்டி விட்டா நான் ஒருத்தர் நான் ஓடி போயிடலாமா? அப்படி கிடையாது. நாம் ஆத்மாக்களை அதிகப்படுத்தணும், ஆதாயப்படுத்தணும். ஓகேங்களா? இப்ப ரட்சிப்புன்னா அப்படின்னு என்னங்க? ரட்சிப்புன்னா என்ன? விடுதலை. எப்படின்னா கட்டப்பட்ட நாள் கட்டவிழ்க்கப்படுவது. இப்ப மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம மட்டுமே ஒரு தேசத்தை ஒரு குறிப்பிட்ட ஆளையவே நம்மளே ரட்சிக்கப்பட்டது என்ன அர்த்தம்? உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? கோடியா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஓடி போய் எல்லாத்தையும் ரட்சிப்பு. அப்போ ஒரு கூட்டத்தை நம்ம பரலோகத்தை கொண்டு போன எப்படி பண்ணோம்? நிறைய ஆத்மாக்களை சம்பாதிக்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப ஏன் நிறைய பேர் அது வந்து நம்ம செய்யறது இல்லை? ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, ஏன் மற்றவங்களை ரட்சிக்கப்பட வைக்கிறது நம்ம? ஏன்னா நாம ஒருவரால ரட்சிக்கப்பட்டாலும் கூட நம்ம சில கட்டுக்களால நம்மளால இருக்கிறதுனால நம்ம மற்றவங்கள ரட்சிக்கப்பட முடியும். ஏன்னா நான் வந்து யாரையா போய் சொல்லி, ஏப்பா தம்பி இப்படி செய்ப்பா நான் ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு நம்ம சொன்னு அவன் என்ன, ஐயோ நீ ஒழுங்கா உன் வீட்டுல நடக்கிற சண்டை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நம்மள ஏதோ கேவலமா நடத்திடுவாங்க, நம்ம நினைக்கிற அடுத்தவங்கள ரட்சிக்கப்பட்டு நம்ம யோசிக்கிறதா இருக்காது. பட் அப்படி செய்யக்கூடாது. இப்ப கர்த்தர் நான் என்னோட கையும் காலையும் கட்டி போட்டாருங்க, என் கையை அவுத்துட்டாரு, ஒருத்தர் மூலியமா ரட்சிக்கப்பட்டாரு. காலை யார் அவுக்கணும்? என் கையை அவுத்துட்டாரு, காலை யார் அவுக்கணும்? நம்ம தான். வாசிங்களா சகரியா 2:7. சகரியான் புஸ்தகம் 2:7. சகரியா 2:7 பாருங்க. சியோனே உன்னை விடுவித்துக் கொள்றது. அப்ப சியோன் வந்து கையும் காலம் ரெண்டுமே கட்டப்பட்டிருக்கு, அது ஒண்ணு மட்டுமா? ஒண்ணு மட்டும். அப்ப தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டது. அப்ப என் கையை கட்டப்ப என் காலை யார அவுக்கணும்? நானே தான் அவுத்துக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம கட்டுக்களை நம்ம தான் எடுக்கணும். அப்ப நம்ம பரிசுத்தமா ஆகணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் மத்தவங்கள பரிசுத்தப்படுத்தணும். அவங்ககிட்ட. ஏன்னா நம்மளே கட்டுக்குள்ள இருக்கணும், அவங்கள மாறியும் பரிசுத்தப்படுத்த முடியாது. அப்ப முதலாவது நாம் வந்து அல்லது விடுதலை ஆகணும், அப்புறம் மத்தவங்களை ரட்சிக்கணும், மத்தவங்க இப்படிதான் போயிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரிதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது. ஏன்னா இப்ப நான் மட்டும் போயிட்டேன், இப்ப நாளைக்கு வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து யாரு மறைச்சாலுமே என்ன பண்ணா அங்க போகணும். பக்கத்து வீட்டுக்காரன் நாளைக்கு வந்து ஆண்டவர் சொல்றான், அட நியாய திருப்பினால இவன் என் பக்கத்துக்குள்ள தான் இருந்தான், இவன் சொல்லவே இல்லை, என்ன பண்றது நம்ம? இப்ப நம்மளும் எங்க போவோம்? நம்மளும் நியாயத்துக்கு நம்மளும் நிற்போம் இல்லைங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவர்களா இருக்கணும். அப்ப சம்பாதிக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து பாக்குறோம். ஐஸ்வர்யன் லாசரை ஏதாச்சும் கண்டுக்கிட்டானா? கண்டுக்கவே இல்லை. ஆனா எங்க போனோம்? இங்க ஐஸ்வர்யன் இருந்தாலும் நரகத்துக்கு தான் போனோம் ஐஸ்வர்யன் இல்லைங்களா? அதே மாதிரி இருக்க கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடலாம். சப்போஸ் அவன் இந்துக்களாங்க கூப்பிடலாம், நம்ம வீட்டு ஜபத்துக்கு கூப்பிடலாம், நம்ம போய் அவங்களுக்கு ஜபம் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களை வரவழைக்க முடியும். நம்ம கத்தரை கொடுத்து அவங்ககிட்ட சொல்ல முடியும். ஏன்னா நம்ம விதை போடுவோம், கண்டிப்பா முளைக்கும். அது எப்போனா முளைக்கலாம், கொஞ்சம் முளைக்கும், ஆனால் லேட்டா கூட ஆகலாம். ஆனா நம்ம விதை போட்டுட்டே இருக்கணும், அவங்களும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? நான் 5வதாக பரலோகத்தை சம்பாதிக்க வேண்டும். 5வது பரலோகத்தை சம்பாதிக்க எப்படிங்க? மத்தேயு 16:26 வாசிங்க. மத்தேயு 16:26. பாருங்க, இந்த உலகத்துல வளர்றப்ப எல்லாமே ஐஸ்வர்யம், பணம் கார்ல சம்பாதிக்க. ஆனா இங்க சம்பாதிச்சு என்ன? பரலோகம் அவங்களுக்கு நரகமா இருந்தா என்ன பண்ண முடியும்? பரலோகத்துல மேல போறப்ப அவங்க இருந்தாங்கன்னா நரகத்துக்கு போன என்ன வருத்தம்? ஒண்ணுமே இல்லை. அதான் வேதம் சொல்லுது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? இங்க ஐஸ்வர்யனா இருந்து அதிகாரம் பண்ணி என்னால ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா?
ஏன்னா வெளிநாட்டுல ஒரு புகழ்பெற்ற நடிகர் தான். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப ஏழையா இருந்தாலும் அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததுதான். அந்த குழந்தை என்ன சொன்னதான், இறக்கும் தருவாயில இருந்துச்சா. இறக்குறப்ப ஒரு லெட்டர் எழுதி வச்சு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போயிடுச்சா. யாருக்குன்னா அந்த நடிகருக்கு, புகழ்பெற்ற நடிகருக்கு. அப்ப அந்த நடிகருக்கு அவங்க அப்பா போய் கொடுத்தப்ப போய் படிக்கிறாராம். படிக்கிறப்ப அதுல என்ன இருந்ததுன்னா, அங்கிள் இது மாரி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற அந்த நாட்டுல இருக்க எல்லாத்துக்கும் உங்களை பிடிக்கும். பட் நீங்க பணத்தோட நிறைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா ஏசு கிறிஸ்து நீங்க அறியாத இருக்கிறீங்க. எனக்கு நான் பரலோகத்துல இருக்கிற மாதிரி நீங்களும் பரலோகத்துல இருக்கணும், நரகத்துக்கு போக கூடாது அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருந்துச்சான். ஏன்னா இங்க ஐஸ்வர்யமா இருந்துட்டு அங்க போய் நரகத்துல இருந்தா நம்ம அவங்களையும் யோசிக்கணும். பாத்தீங்கன்னா அவங்க நரகத்துக்கு போய் என்ன யூஸ் ஆகுங்க? இல்ல ஐஸ்வர்யம் அது நரகத்துக்கு தான் போகணுமா? இல்ல அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா 2015 ஒரு இளைஞன் ஆக்சிடென்ட்ல ஒரு 15 நிமிஷம் இறந்துட்டான். ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறஞ்சிட்டு அவன் என்ன சொன்ன, இறந்துட்டு 15 நிமிஷம் என்ன உயிரில்ல, ஆனா பரலோகன்றது பொய். ஏன்னா இருட்டு தான், அந்த நம்ம இறந்துட்டா ஒண்ணுமே இல்லை, அது இருட்டா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனா பரலோகமும் நரகமும் இல்ல, சொல்லுவதெல்லாம் பொய் அப்படின்னா. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, மார்க் 9:46. இல்ல இல்ல அதுல 2 Corinthians 5:10. 2 Corinthians 5:10. நன்மைக்காவது கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன உண்டுங்க, நியாய தீர்ப்பு உண்டு. ஏன் அவன் அப்படி சொன்னா, அவன் சாகல, அன்கான்சியஸா இருந்திருக்கான் போல, அவன் சாகல. நான் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம இறந்துட்டா நமக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு. கண்டிப்பா இறந்து எங்கெல்லாம் போய் நிக்கணும், நியாய தீர்ப்புல அங்க போய் நிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு பரியாசம் பேசுறாங்க இல்லைங்களா. ஒரு கூட்டம் கடவுளே இல்லைன்றாங்க. இவங்களாம் மரிச்சா எங்க போவாங்க? கண்டிப்பா இயேசு அங்க போய் நியாய தீர்ப்புனால நிற்பாங்க. அப்ப கண்டிப்பா இயேசு பார்ப்பாங்க இல்லையா? பார்ப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க யாருன்னு கேட்பாங்கல்ல. அப்ப யாரும் அவர் என்ன சொல்லுவாங்க, இயேசு நான் தான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அவனா தானா ஓடி போய் நரகத்துல விழ வேண்டியதுதான். ஏன்னா இங்க நமக்கு மன்னிப்பு மீட்பு எல்லாம் உண்டு இந்த பூமியில. ஆனா நியாய தீர்ப்பு அங்க நம்ம மன்னிப்பு, ஆண்டவரை என்ன காப்பான்னு அங்கெல்லாம் இல்லை. அதுக்குதான் பரலோகத்தை எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா அங்க மீட்போ மன்னிப்போ எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப துணிகள் அவங்க இந்த மாதிரி பேசுறவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும், ஆண்டவர் தூசிக்கிறது அப்படின்ட்டு. இப்ப பரலோகத்தை சம்பாதிக்கணும், தீவிரமா இருக்க வேண்டும். வாசின மார்க் 9:44 பாருங்க, நரகம் எப்படிப்பட்டது என்று. இந்த நரகத்துல பாருங்க, புழுன்றது யாருங்க? புழுன்னா யாரு? மனுஷங்க தான் புழுன்றது. அதான் அங்க போட்டுருது, புழு சாகாமலும் அக்னி. இப்ப ஒரு தீக்காயம் படுது, நமக்கு தீக்காயம் பட ஒரு 1/2 மணி நேரம் எரியுமா, போயிடுது. ஆனா அக்னி நரகம்ன்றது, நரகத்துக்கு போனா நீங்க நினைச்சு பாருங்க, அக்னி அவியாமே இருக்குமா, எரிஞ்சிட்டே இருக்குமா. புழுன்றது மனுஷன் சாகாமலே இருக்குமா, நினைச்சு பாருங்க எப்படி இருக்குங்க. அதுதாங்க நரகம். அப்ப நம்மெல்லாம் நரகத்துக்கு போகணுமா, பரலோகத்துக்கு போகணுங்களா? பரலோகத்தை சம்பாதிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட கொடூரமான இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுமையான சிலுவிலே அவர் மரித்தார் நமக்காக. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் பரலோகத்தை சம்பாதிக்கிறவர்களா இருக்கணும். அப்ப யோவான் 3:16 நல்ல வசனம், தேவன் கெட்டு போகாமல் நம்மள அன்பு கூர்ந்தபடியா அவர் நமக்காக இந்த காரியங்களை செய்தவராய் இருக்கிறார். அப்ப இந்த பரலோகத்துக்காக நாம் என்ன பண்ணணும், பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த 5 காரியங்கள் நம்ம எதை சம்பாதிக்கணும்னா, உலக காரியங்கள்ல முதலாவது தேவனுடைய கிருபையை சம்பாதிங்க, 2வது ஞானத்தை சம்பாதிங்க, 3வது ஐஸ்வர்யத்தை சம்பாதிங்க, 4வது ஆத்துமா ஆவை சம்பாதிங்க, 5வதாக எப்படியாவது பரலோகத்தை சம்பாதிச்சிருங்க. இந்த 5 வகையான காரியங்கள் சம்பாதிக்கும் பொழுதுதான் தேவன் இங்கேயும் ஆசீர்வாதமா இருப்போம், பரலோகத்திலையும் நாம ஆசீர்வாதமா இருப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.